ஹே ஹாய் அம்மி, நம்ம இன்றைக்கி பிட்ராயல் போனஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிட்ராயலுக்கான ரெஸ்பான்ஸ் நிஜமாகவே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. அண்ட் இது ஒருத்தவங்களோட லைஃப்பில் நிஜமாகவே நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் இது எல்லாமே ரியாலிட்டிலே நடக்குது இந்த மாதிரி. அதை அப்படி யோசிக்கும் போது இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், பட் அவங்க இடத்துல இருந்து ஃபீல் பண்ணும்போது இட்ஸ் லைக் ரியல்லி ஹர்ட்டிங். ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீன்லேயே தயாங் பெட்ரூமில் உட்காந்துட்டு அப்படியே தேம்பி செம்மையாக அழுகிறான். அவனால் அவனோட க்ரைங்கை சுத்தமாக ஸ்டாப் பண்ண முடியலை. அவனோட ஹார்ட் பெயின், அந்த வலியை கூட அவனால் சுத்தமாக பியர் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு அப்படியே வலிக்குது, ரொம்ப வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப அந்த பெயினில் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வற்றி போய் கண்ணில் தண்ணியே வராத அளவுக்கு அழுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவன் ரொம்ப வீக்காக ஒரு டார்க்கான ரூமில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறது, எப்படி இதை அக்செப்ட் பண்ணலாமா, சரியா தப்பா, ஒன்றுமே புரியல. இட்ஸ் லைக் அந்த சம்பவம் நடந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே பக்கத்தில் ஜேகே, அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக தூங்கிட்டுருக்கான். தயங்க அழுறது சத்தமே கேட்காத அளவுக்கு அவன் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். அவனோட ஹார்ட் ரொம்ப வலிக்குது. நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் ஆகி ஒரு மாதிரி சேடாக இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் எப்படி பெயின் ஆகும், அதே மாதிரி அவனுக்கு பெயின் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு, என்ன ஆச்சு, தூங்காமல் ஏன்டா உட்காந்து அழுதுட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவன்கிட்டே அவன் கேட்குறான். அதுக்கு அவனோட மனசும் பிரெயினும், இல்லடே, இது உன்னால் ஹேண்டில் பண்ண முடியக்கூடிய பெயின் எனக்கு தோணலடா. யார்கிட்டையாவது சொல்லிவிடு ப்ளீஸ். அவங்கக்கிட்ட சொன்னால் உனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த விஷயத்த ஜஸ்ட் உங்கள் அம்மா இல்லை அவங்க அம்மா யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லிவிடு, இந்த மாதிரி ஜேகே பண்ணா அப்படின்னு. பிகாஸ் பின்னாடி உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுல்ல. பின்னாடி மறுபடியும் ஜங்குக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ணும்போது அது இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சின்ன இஷ்யூவாகவே இருந்தாலும் பெரியவங்கக்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னா நாளைக்கு ஜங்குக் இந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நீ நிலச்சி நிற்கலாம். நீ எந்த தப்புமே பண்ணலை. ஏன்டா பெயினை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்? நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அந்த தண்டனைக்கான பனிஷ்மெண்ட்டை ஜேகேவுக்கு கொடு. நீ ஏன் உனக்குள்ளே வச்சுட்டு அவன் கூட வாழவும் முடியாமல், அவனை லவ் பண்ணவும் முடியாமல், அவனை ஏற்றுக்கவும் முடியாமல், நம்பவும் முடியாமல், ஒரு நேமே இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு நீ இருக்க? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் போராடணும். அவங்க சைட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் எஃபெக்ட் கூட வராதட்டே. நீ மட்டும் ஏன் இவ்வளோ பெயினை ஹேண்டில் பண்ணணுன்னு நினைக்கிற? தயவு செஞ்சு போய் உங்கள் அம்மா இல்லை அவங்க அம்மா இல்லை 2 பேர்கிட்டையுமே சொல்லு. தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பட்டே. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்ட. ஓகே? ஜஸ்ட் இதுக்கான சொல்யூஷன் அவங்க மூலயமா கிடைக்குதோ இல்லையோ உனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நாளைக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் வரும்போது இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போக மாட்டோம். நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இருப்பாங்க. நாளைக்கு இப்படி பண்ணால் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜேகே பற்றி சொல்லும்போது ஜேகே அங்கே ஒரே ஒரு வார்த்தை, நான் அப்படி பண்ணவே கிடையாது, அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு இருக்காது. ஸோ இந்த விஷயத்த நீ சொல்லிட்ட அப்படின்னா அப்போவே அவன் அப்படி பண்ணவன் தானே, இப்போது இப்படி பண்ணுறது என்ன புதுசாக அப்படின்ற மாதிரி அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தயாங் புரிஞ்சுக்கோ,
போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் மனசும் மைண்டும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிச்சு அவனை தூங்கவும் விடாமல் நிம்மதியாக இருக்கவும் விடாமல் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுதுங்க. இப்போ அப்படியே ஜங்குக் லைட்டாக திரும்புகிறான். பக்கத்தில் டயாங்க வந்து கை வச்சு பார்க்குறான். அவன் இல்லை. அப்படியே இன்னொரு டைமும் கையை வச்சு அப்படியே தடவி பார்க்குறேன். இதை பார்த்துட்டு டயாங் அப்படியே படுத்துக்கிறான். டயாங்க அப்படியே கையை போட்டுட்டு காலை தூக்கி போட்டுட்டு ஜங்குக் நல்லா நிம்மதியாக தூங்குறான். பட் இங்கே ஸ்டில் டயாங்க்கு தூக்கமே கிடையாது. உனக்கு இதுக்கு மட்டும்தான் நான் வேணுமா ஜேகே? இந்த மாதிரி ஹக் பண்ணுறதுக்கும் மேட்ரு பண்ணுறதுக்கும் வேறு எதுக்குமே நான் உனக்கு தேவை இல்லையா? என்னை நீ நிஜமாகவே லவ் பண்ணுறதானா ஜேகே? அப்படிங்கிற மாதிரி டயாங் திரும்பி அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. பட் அவனுக்கு என்னமோ தெரியல, ஜேகேவோட ஃபேஸை பார்க்க அவனோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் செட் எல்லாமே மாறி தானாக அவனே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவை பார்த்து டயாங் பேசுகிறான். பட் ஜேகே தூங்கிட்டுருக்கான். இங்கே அப்படியே டயாங், ஏன் ஜேகே உன்னை விட்டு தூரமாக போனால் மட்டும் என் மனசும் மைண்டும் வேறு மாதிரி உன்னை பற்றி யோசிக்குது. ஆனால் உன்கிட்ட வந்தால், உன்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் என் மனசும் ப்ரைனும் மேலே இருக்க லவ், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. உன்னை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணுது. ஏன் ஜேகே என்னை நீ அப்படி என்ன பண்ணிட்ட? நீ ஸ்டில் இது வரைக்கும் எனக்காக ஒன்றுமே பண்ணலை. ஆனால் ஏன், எதுக்காக நான் மட்டும் உனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, நீ அழக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது, உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துரு என்னோட காட் கிட்ட நான் அவ்வளோ ப்ரே பண்ணுறேன். வை ஜேகே வை? என்னால் முடியலடா. உன்னை நம்புறதா வேண்டாமா, உன்னை லவ் பண்ணுறதா வேண்டாமா? ஆனால் என்னால் உன்னை லவ் பண்ணாமலும் இருக்க முடியாது. பிகாஸ் நீ மட்டும்தான் என் மனசில் எனக்கு ஹஸ்பண்டு ஒரே ஒரு ஆளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நீ தான் என்னோடய வேர்ல்டு. அந்தளவுக்கு என்னோடய மனசில் ஆழமாக இருக்க நீ. ஆனால் உனக்கு அப்படி இல்லையா ஜேகே? உனக்கு அப்படி ஒரு டைம் கூட தோணுனதே இல்லையா? இந்த 20 நாள் எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா ஜேகே உனக்கு? ஏன்டா என்னை இப்படி படுத்துகிற? உன்னை விட்டு போகவும் முடியாமல், உன்னை கூட வச்சுக்கவும் முடியாமல், நம்பவும் முடியாமல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு வேறு யாரையுமே நான் இந்த உலகத்தில் லவ் பண்ணல. உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். லவ் யூ ஜேகே அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ தூக்கத்துலேயே ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சைலண்டாக சொல்கிறான். ஸோ இதை கேட்டதும் டயாங்க்கு ஒரு மாதிரி அப்போதைக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் அடுத்த செகண்டே, இப்போ தூக்கத்தில் எனக்கு லவ் யூ சொல்கிறியா, இல்லை அவள் கனவுல வரான்னு அவளுக்கு லவ் யூ சொல்கிறியா ஜேகே? இல்லட்டே, உனக்கு தான் சொல்லியிருப்பான். நீ தேவையில்லாமல் நிறைய யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத, கூலாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முடியல. அவன் பிரெயினும் மைண்டும் ஏதேதோ யோசிச்சு எதையோ லிங்க் பண்ணி ஜங்குக்கை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. சில டைம் அவன் தான் அவனை உலகம், அவனை நம்பாமல் வேறு யாரை நம்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே இருக்கான். இது அவனால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இந்த 20 days அவனால் சமாளித்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு மேலே முடியுமா அப்படின்னு யோசிச்சானா சத்தியமாக அவனுக்கு தெரியலை. அதனால் காலையில் ஏஞ்சதும் யார்கிட்டையாவது இதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் பிரெயின் சொல்லுது. ஃபோன் எடுத்துகிட்டு பண்ணலாமா வேணாமா, ஐயோ முடியல, ஏன் இறைவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு 5 minutes குருட்டாம்போக்கில் ஏதோ ஒன்று
ப்ரெஸ் பண்ணிடுறான் ஃபோனில். அப்படியே அவங்க அம்மாவுக்கு கால் போகுது. அந்த இடத்துல அவங்க அம்மா என்னடா நைட் டைமில் கால் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணுறாங்க. சொல்லுடே என்ன அம்மா, என்னப்பா என்னாச்சு, ஏன் உன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அதுவும் இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லைடே என்ன விஷயம்னு சொல்லு, இது வரைக்கும் இந்த டைமுக்கு நீ கால் பண்ணதில்லை. அம்மா மாப்பிள்ளை எங்க? தூங்கிட்டு இருக்காருமா. இப்போ நீ இன்னும் தூங்காமல் என்னடா பண்ணுற? இல்லை உன்கிட்ட பேசணும் போல் தோணுச்சுமா. என்னடா? மிஸ் யூம்மா. தயாங் என்ன ஆச்சு, ஏன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? மிஸ் யூம்மா. நான் ஏமா உன்கிட்டயே உன்னோட பையனாகவே இல்லை, நான் உன்கிட்டே வந்துடுறேம்மா மறுபடியும். என்னால் முடியலம்மா. என்ன ஆச்சுட்டே, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க லூசு மாதிரி? என்னடா? அம்மா எனக்கு இப்போ நான் பண்ணணும் போல இருக்கு. ஐ மிஸ் யூ. டேயோங் என்ன ஆச்சுடா, ஏன்டா இப்படி அழுகிற? ஃபஸ்ட்டு சொல்லுடா, என்னடா என்ன ஆச்சு? செல்லம்ல சொல்லு ஃபஸ்ட்டு, என்ன ஆச்சு? அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கலம்மா. நான் மறுபடியும் உன்னோட பையனாவே உங்ககிட்டே வந்துடுறவா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா. ஐ வாண்ட் டிவோர்ஸ் him. என்னோட லைஃப் நான் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேம்மா. எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? டேட்டாயோங் என்னடா அது லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்னடா என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு? ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. இல்லைம்மா அவன் எனக்கு ட்ரூவா இல்லைம்மா. ஜேகே என்னை அவன் சீட் பண்ணிட்டுருக்கான். என்னால் முடியலம்மா. டே என்னடா வளர்ற? இஸ் கேரக்டர்லெஸ் பர்சன்மா. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. ஐ மிஸ் யூ அப்படின்னு கால் கட் பண்ணிடுறான். இங்கே அவங்க அம்மாவுக்கு தலையும் புரியல வாலும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அவங்களோட தூக்கம் கெட்டு போச்சு. இங்கே அப்படியே டயாங் அவங்க அம்மா கிட்ட பேசி சொன்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால் ஆல்ரெடி அவன் வீட்டில் ஒர்க் பண்ணதுனால டயர்டாக இருப்பான். இப்போ வேறு கண்ணு தண்ணி வற்றி போகிற அளவுக்கு அழுதுருப்பான். ஸோ அதனால் ஒரு மாதிரி மயக்கமாகி அப்படியே தூங்கிடுறான். அப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க மாமியார், என்ன பாட்டி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு வர, என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? சரி வா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா என்ன ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்னாச்சு, நைட்டு ஒழுங்காக தூங்கலையா? அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். அப்படியே அவனுக்கு இந்த தாட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு அம்மா கிட்ட சொன்னது, அம்மா என்ன நினச்சிட்ருப்பாங்களோ, இப்போ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை நம்ம கிளறிட்ருக்கோமோ, என்னென்னமோ அப்படியே அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அந்த தாட்லேயே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க மாமியார் எதுக்கோ கூப்பிட்றாங்க, அது கூட அவனுக்கு கேட்கல. அப்போ கிட்ட வந்துட்டு, டயாங் என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறான். அவன் ஆக்சுவலி காய் கட் பண்ணிகிட்ருக்கான். நல்ல வேலை கை எதுவும் வெட்டிக்கல. என்னடே என்ன ஆச்சு, காலையிலேருந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டயாங்கோட அம்மா அவங்க வந்துடுறாங்க. ஸோ அம்மாவை பார்த்ததும் ஒரு மாதிரி அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அவங்க அம்மா வந்ததும் நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறான் சின்ன பிள்ளை மாதிரி. அவங்க அம்மாவை கண் கலங்கிட்டு, என்னப்பா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, சாப்பிட்டியா ஏதாச்சும்? இல்லைம்மா நான் எதுவும் சாப்பிடல, எனக்கு பசிக்கல, நான் இப்போ சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்காது, ஏன்னா என் மனசும் மைண்டும் சரியில்லாத டைமில்
வயிறு மட்டும் சரியாக இருக்குமா என்ன? அதுவும் சரியாக வேலை செய்யலம்மா. பசிக்கல. என்னடா அவங்க மாமியாரும் வந்ததும் நீ சாப்பிடல, ஒழுங்காக நடந்துக்க மாட்ற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதான் அவங்க பிரச்சனை? நைட்டு வேறு அந்நேரத்துக்கு கால் பண்ணி என்னென்னமோ வளர்ற, என்னடா ஆச்சு? ஏதாவது தெளிவாக சொல்லுட்டே அப்படின்னு சொல்லி கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமேட்டே சொல்கிறோம். அப்போ அவங்க அம்மாவுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த சம்பவம் அம்மாட்டையும் இது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஜேகே கிட்ட கேட்ட வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னம்மா. அப்போது இதுக்கு ரீசன் நீ கிடையாது. ஓகே, இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஜேகே மட்டும்தான். நீ எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க? நீ உன்னோட வேலையை பாரு. அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த லைஃப்பை விட்டு வர்றதுக்கும் மனசில்லை. ஏதோ நேற்று டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். அது ஏதோ ஒரு தாட்டில் கோவத்தில் கேட்டுட்டேன். ஆனால் நிஜமாகவே நான் ஜங்குக்கை விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதுக்கப்புறம் நார்மலான லைஃப்பை கூட லீட் பண்ண முடியாதுமா. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன் நான். எனக்கு என்னோடய லைஃப்பில் ஜிக்கே வேணும், எனக்கு மட்டும் வேணும், வேறு யாருக்கும் தேவையில்லை. அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. இதில் யார் எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அப்புறம் ஜேகே எனக்கு மட்டும்தான். அவனை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். நான் மட்டும்தான் அவனை டார்ச்சர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுமா. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒன்ஸ் அவன் அவ்வளோ சீட் பண்ணியிருக்கான். அம்மா, நான் சொல்கிறது உனக்கு புரியல. இப்போது நான் சொல்கிறது நல்லா கேட்கோ. நான் மட்டும்தான் அவனை அனுபவிக்கணும். நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். அப்புறம் என்னை எப்படி அவன் நிம்மதி இல்லாமல் 20 நாள் கஷ்டப்பட வச்சான், அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க நானும் அவனை கஷ்டப்பட வைப்பேன். பட் லவ் பண்ணிட்டே, புரியுதா? அவனை நிம்மதியாகவும் இருக்க விடக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க விடக்கூடாது. எப்போ எங்கெங்கே பிரேக் போடணும்னு எனக்கு தெரியும். அதை தான் நான் பண்ணுவேன். அவனுக்கு சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும், அதையும் நான் பண்ணுவேன். ஓகே, ஆனால் அவன் என்னோடய ப்ராப்பர்ட்டி. இது வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். புரியுதாம்மா அப்படின்னு அந்த மாதிரி வாய்ஸ் டோன் அப்படியே சேஞ்ச் பண்ணி கேட்குறான். கிட்டையும் எனக்கு நீ என்ன கேட்குறேனே புரியலடா. இந்த பாருமா, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா கூட அவன் இன்னொரு பொண்டாட்டின்னு தேடிட்டு போவான். ஸோ நானே அவனுக்கு எல்லாமாவும் இருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஓகே, பட் இப்போது நான் இதை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன்னா போதும். எனக்கு இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்ன மாதிரி ஏன் மாமியார்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட நான் சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நீயா அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு போயிடு. எனக்கு அவங்க சைடில் இருந்தால் சப்போர்ட் வேணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அப்படி நம்ம தயங்கோட அம்மா ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு. ஸோ இவங்க 2 மாமுக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல டயாங் அவங்க மாமியார்கிட்ட கேட்குற ஒரே ரெக்வஸ்ட், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னோ இல்லை ஏன் அம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னோ உங்கள் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. இதை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. நீங்கள் அவரை கேள்வியும் கேட்கக்கூடாது. ஓகேவா? இல்லைடா, எனக்கு புரியல, நான் அவளை பெத்தவ, அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கு எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு அவன் செட்டையை பிடிச்சி கேட்கணுன்னு எனக்கு கோவம் வருதுட்டே. நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? இல்லை, நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் அவரை பெற்று வளர்த்தவங்களாகவே இருந்தாலும் உங்கள் பிள்ளை இப்படி தான். அவனை நான் பார்த்துக்கிறேன். அவனை தான் என்கிட்ட கொடுத்துட்டிங்கள்ல, இதுக்கப்புறம் அவன் முழுக்க முழுக்க என்னோடய பொறுப்பு. நான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்.
எனக்கு உங்கள் சைட்லேருந்து வேண்டிய ஒரே சப்போர்ட் என்ன தெரியுமா? நான் அவனை என்ன பண்ணாலும் என்னை நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது. அதுக்குன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கொடுமைப்படுத்த மாட்டேன். ஓகே? நான் ஆஸ் அ ஒய்ஃபாக அவனுக்கு ஹஸ்பண்டாக என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். கூடிய சீக்கிரமே அவன் சேஞ்ச் ஆவான். ஓகே? நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. டயாங் எப்படி டயாங் கேட்காம இருக்க முடியும்? அவன் என் புள்ளடா. எனக்கு புரியுதும்மா அவங்க ஆதங்கமோ கோவமோ. பட் நீங்கள் வளர்த்த விதம் எதுலேயுமே தப்பு கிடையாது. அது அவனுக்கு தேடிக்கிட்ட வேணேன். அதுக்கு நாம் 2 பேரும் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, நாம் 3 பேருமே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு காலமும் இறைவனும் தான் அவனுக்கு பதில் கொடுக்கணும். என்னட்டே நீ இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன். எப்படிம்மா சொல்லாமல் இருப்பேன்? நான் இதை சொல்லலைன்னா நான் பைத்தியம் பிடிச்சி செத்துருப்பேன். நான் இதை சொன்னதால் இப்போ நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். எனக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதாவது அவன் டார்ச்சர் பண்ணுறான், அவன் வேறு ஏதாவது என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே? அதுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் இதை அவங்ககிட்ட கேட்குறீங்க, இதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளை நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டான். பரவாயில்லையா? வேறு ஏதாவது முடிவு பண்ணி வேறு ஏதாவது அவனை பண்ணிக்குவான். அவன்கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் தாங்குகிற பவர்லாம் கிடையாது. அவன் சுத்த வீக். அவன் ரொம்ப வீக்கான பர்சன். ஓகே? எமோஷ்னலி என்ன மாதிரி எமோஷ்னலாக ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. நானும் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் இல்லை. பட் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் நானே ஹேண்டில் பண்ணிக்க எனக்கு தெரியும். அவனுக்கு அது தெரியாது. ஸோ அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் இன்னும் ஹர்ட் ஆக வேண்டாம். அவனை நான் மட்டுமே ஹர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. இதை நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நான் பெற்ற ஒரே பிள்ளை. எந்த அம்மாவுக்கு தான் அதை கேட்டால் தாங்க முடியும்? ஸோ அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஜேகேவோட அம்மாவுக்கு ஜேகேனா கொல்ல பிரியம். அவனுக்கு அவ்வளோ மேலே நம்பிக்கை வேறு அவங்க அம்மாவுக்கு. என் பிள்ளை நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன், நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த தாய்க்கு இருக்காது? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட். அதை இன்றைக்கி ப்ரோக் ஆனது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கோட அப்பா இறந்து ஜஸ்ட் ஒரு 9 மாதம்தான் ஆகுது. ஸோ இந்த வெட்டிங் ஜங்குக்கும் டயாங்க்கும் நடக்கிறப்போ அவங்க அப்பா இறந்து ஜஸ்ட் ஒரு 10 நாள் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் மாமனார் செலக்ட் பண்ண அதே டேட்டில் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டதும் ஜங்குக்கோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் யார்கிட்டையும் பேசாமல் எதுவுமே இல்லாமல் அவங்க அமைதியாக ஒரு ரூமில் முடங்கியிருக்காங்க. அம்மாவும் என்னடா காணுமே அப்படி சொல்லி ஜேகேவும் இதை பற்றி கேட்குறாங்க. அவங்க அம்மா எதுவும் வாயை திறக்கலை. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதாலே சுகர் பிபி ஹை ஆகிடுது. அவங்க இதனாலே ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ்லாம் ஏற்ற வேண்டிய அளவுக்கு ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி சுகரும் பிபியும் உங்களுக்கு ஹை ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தயாங்க்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால் அவங்க அம்மா கூடவே இருக்கான், மாமியார் கூட. ஸோ இப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில்டு ஆகுது. இந்த ஒரு வாரம் டயாங்கும் அவங்க அம்மா கிட்ட பேசலை, ஜங்குக்கிட்டேயும் பேசலை. ஆனால் என்னென்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆகுது. இதுக்கு நடுவில் இந்த 1 வீக்கில் ஜேகேக்கும் டயாங்க்கும் கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் இன்டர்கோர்ஸ் நடக்குது. ஸோ ஜங்குக் அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. அவனுக்கு அது வேணும். அண்ட் டயாங்கும் அது நோ நெவர் அப்படின்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு கார்னரில் டயாங், இது உன்னோட ஹஸ்பண்ட், அவன் உனக்கு வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். ஓகேவா? அவனுக்கு இப்போ நீ தேவை.
ஸோ இது கிடைக்காம கூட அவன் உன்னை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் அவனுக்கு தடை விதிக்காத. அப்புறம் அவன் உன்னை தொடாமல் கூட இருந்துருவான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகும்போது ஜங்குக் அப்படின்னு டயாங் கூப்பிட்றாங்க. என்னடே எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அவனோட கையை பார்க்குறான். டயாங் அப்படியே ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஜங்குக், நான் ஒன்று கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காத. நிஜமாவே நீ அவங்கக்கிட்ட இப்போது மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ எதுவும் பேசுகிறது இல்லையா? நான் ஒன்று மறுபடியும் நம்பலாமா? எனக்கு என்னமோ தெரியல ஜேகே, நீ நடந்துக்கிறதெல்லாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகாமல் ரொம்ப க்ளோஸ்டு புக்காகவே இருக்க. உன்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ எதையுமே ஓப்பனப்பாக சொல்லவும் மாட்ற, என்னை தெரிஞ்சுக்கவும் விட மாட்ற. எதுவாக இருந்தாலும் உன்னை பற்றி கேட்டால் நீ சொல்லாமல் அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேளு அப்படின்னா, அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்க நீ யார்கிட்டயாச்சும் போய் கேட்டால் தானே தெரியும். எல்லாத்தையும் நானே சொன்னேன் அப்படின்னா நீ ஒரு சீன் போடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறியே. அதை ஏன் ஜேகே சொல்கிற? என்னை பற்றி நான் தான் சொல்லி ஆகணும். உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் நான் உன்கிட்ட கேட்டேன்னா நீ தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுவே ஒன்றுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என் கூட பண்ணிட்டு எனக்கு புரியல ஜேகே. நீ என்ன பண்ண வர, என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்று ஹர்ட் பண்ணவும் பிடிக்கல. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஸ் ஆனாகவும் இருக்கிறதால எனக்கு எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஜங்குக். நீ எனக்கு இப்போது லாயலாக தானே இருக்க? சொல்லு ஜேகே ப்ளீஸ். இல்லைனா எனக்கு அந்த நினைப்பு அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போக மாட்டிருக்கு. என்னால் மறக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீ இந்த மாதிரி மிட் நைட்டில் வேலைக்கு போகும்போது இல்லை மிட் நைட்டில் வேலை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அப்படியே சம்டைம்ஸ் தோணும், இப்போ யார் கூட என்ன பண்ணிட்டு வரியோ, யார்கிட்ட பேசிட்டு வரியோ, இல்லை நீ பண்ணுற வேலையும் அப்படி. என்னை என்ன தான் பண்ண சொல்கிற ஜேகே? நான் உன்னை நம்பலாமா? ஸ்டில் ஐ லவ் யூ. ப்ளீஸ் அங்கோ, எனக்கு ஏதாச்சும் பண்ணி ஒரு ஹோப்பு கொடு. என்னால் இப்படி உன்னை பிளைண்டாக லவ் பண்ணவும் முடியல. நீ கம்ப்ளீட்டாக என்னோடது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆக வையாண்டா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, என்னை விட்டு ரொம்ப தள்ளி தள்ளி போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அது வலிக்குது ஜங்கு, புரியுதா இல்லையா? யாங், இவ்வளோ நீட்டுக்கு நீ பேசணும்னு அவசியமே இல்லை. இது எனக்கு மட்டும் வேணும்னு நான் பண்ணுறேன்னா உண்மையே சொல்லு. உனக்கு இது தேவையில்லை. நான் இதை பண்ணால் நீ ஏன் நோ சொல்ல மாட்ற? உனக்கு வேண்டான்னா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? அதுவும் எனக்கு இன்செக்யூர்டாக இருக்குது. எங்கே நான் வேண்டான்னு சொல்லி அப்புறம் நீ கோச்சிக்கிட்டு அது ஒரு பிளா ஒரு கதை க்ரியேட் ஆகணுமா ஜேகே? அதான் வேண்டாம். நீயா வரும்போது நான் வேண்டான்னு சொன்னேன்னா அப்போ நானாக கூப்பிடும்போது நீ வரமாட்டே இல்லை, பழி வாங்குவேல்ல. என்னதான் இருந்தாலும் நீ டாப் இல்லை, அப்படி தானே ஜங்குக் பண்ணுவ? நீ நினச்சாவும் நல்லா என்ன வேணால் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி இல்லையே. என்னை அப்படி சொசைட்டி பார்க்கலையே. எனக்கு உனக்கு அப்புறம் தானே பார்க்குது. எனக்கு தானே இந்த வேர்ல்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து வச்சுருக்கு. டயாங், உனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? ஆமாம் ஜேகே, நீ வேலைக்கு போயிடுற. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன், என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? இல்லை நானே என்னை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம், அது உனக்கு தெரியுமா ஜேகே? இதை பற்றிலாம் உனக்கு கேட்கணும், பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்.
இங்கே பாரு டயாங், அந்த விஷயத்தை பற்றி நான் மறுபடியும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்னா நீ என்ன நினைப்ப? நான் மறுபடியும் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படி இது அதாவது உன்னோட மைண்டில் இன்னும் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ நானாக அதை பற்றி பேசுகிறது நல்லாவும் இருக்காது. அதை பற்றி நீயும் யோசிக்காத ப்ளீஸ். புரிஞ்சுக்கோட்டே, எனக்கு இப்போ டைம் ஆகுது. ப்ளீஸ் எங்கையே எப்படி ஹோல்ட் பண்ணாத. ஏன் எதுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடாது? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நீ இந்த மாதிரி கேட்கும்போது ஒவ்வொரு டைம் நான் குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு உங்ககிட்ட வரணும்னு என்னோட இதுவாக பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லட்டே. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குதான். ஆனால் அது நடந்துருச்சே. இப்போ என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வேணால் நான் மாறிக்கலாம். அதுக்கு தானே அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க. அது ஏன் உனக்கு புரியல? நீ தான் மன்னிச்சிட்டல்ல, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கல்ல. அந்த சான்ஸையும் நான் ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா அதுக்கப்புறம் நீ ஏதாவது சொல்லு, ஏதாவது பண்ணிக்கோ. ஆனால் இப்போது நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. நான் இனி உன்னோடது தான். அப்போது ப்ராமிஸ் பண்ணு. என் தலையில் அடித்து சுத்தம் பண்ணு. இங்கே பாரு டயாங், உன் மேலே சத்தியமா இல்லை, என்னோட லவ் மேலே சத்தியமா. உங்ககிட்ட தான் லவ்வே இல்லையே ஜேகே. அப்புறம் எந்த லவ் மேலே சத்தியம் வைக்கிறேன்? உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. ஈவன் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வந்துட்டு சடனாக நான் லவ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா ஹவு கேன் ஐ பிலீவ் யூ ஜேகே? தயாங், எனக்கு புரியுதுடா. பட் எனக்கு இன்னொரு சான்ஸ் நீ கொடுத்துருக்கல்ல. இதுக்கப்புறம் தானே நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீ எனக்கு டைம் கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு லாயலாக, உன்னோட ஹஸ்பண்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன்டா. நான் உன்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்குவேன். புரிஞ்சுக்கோட்டையாம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் நான் உன்னை இனி விட மாட்டேன். நீ தான் எனக்கு இனி எல்லாமே. அப்போது இது வரைக்கும் டயாங், இங்கே பாரு, இப்போ தான் சொன்னேன். இது வரைக்கும் என்னென்னமோ நடந்துடுச்சு, அதை அப்படியே விட்டுரு. இப்போது நம்ம ப்ரெசண்ட்டை மட்டும் ஃபீல் பண்ணுவோம். பாஸ்ட்டில் என்ன வேணால் நடந்திருக்கும். நீ தானே ஒரு டைம் சொன்ன, பாஸ்ட்டில் எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை பற்றி மறுபடியும் பேசக்கூடாது. இப்போ ப்ரெசண்ட்டும் பற்றியும் ஃப்யூச்சரை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணாலே போதும், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ ஏன்ட்டு அதை நடந்து போன விஷயத்தையே பேசிகிட்ருக்கேன். அது 20 நாள் பழைய விஷயம். இப்போ புதுசாக யோசிக்கலாம்லடா. உனக்கு ஈஸியாக இருக்குது ஜேகே. ஆனால் ஒரு பர்சனை உண்மையாக லவ் பண்ணிவிட்டு அவங்கள பிளைண்டாக பிலீவ் பண்ணிவிட்டு அந்த ஹோப்பும் அந்த இதுவும் உடையும் போது எவ்வளோ பெயினாக இருக்கும்னு அனுபவிச்சுட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான் ஜேகே தெரியும். சரி, ஓகே, நான் இனி இதை பற்றி யோசிக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும். நீ என் கூட தான் இருப்ப, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை தவிர்த்து உன்னோட லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ப்ராமிஸ் தான். இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அது முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு சாரி கேட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அண்ட் நான் சாரி கேட்கவும் விரும்பலை. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, அவ்வளோதான் தேவை. அண்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடாமே, நான் இதோட இந்த பிட்ரையல் அப்படியே முடிச்சிக்கிறேன். இதுக்கு மேலே இதை போட்டால் நல்லா இருக்காது. அண்ட் நம்ம அடுத்த ஒரு டைட்டில் 1 ஷார்ட் இல்லை 2 ஷார்ட் பார்க்கலாம். அண்ட் தென் பை, see you.